தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலோட நேயர் ஒருத்தர் பகவான் அப்படிங்கிறவர் ஹாலோ பிளாக் கல் தயாரிக்கிறத பற்றி வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக தான் இன்றைக்கி ஹாலோ பிளாக் கல் தயாரிக்கிற பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே அந்த என்ன பிஸ்னஸ் வேணுமோ அந்த பிஸ்னஸை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறோம். இன்றைக்கி நம்ம ஹாலோ பிளாக் கல் தயாரிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹாலோ பிளாக் கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செங்கல்லை விட ஹாலோ பிளாக் கல் விலை ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்ல கட்டினோம்னா அதோட வீடு கட்டுற அமௌண்ட் 2 மடங்காக மாறிடும். ஆனால் ஹாலோ பிளாக் கல் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அதோட கட்டடத்தோட மதிப்பு பாதியாக குறைஞ்சிடும். அதனால எல்லாருமே ஹாலோ பிளாக் கல் தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஹாலோ பிளாக் கல் அளவில் பெருசாக இருக்கிறதுனாலையும் விலை கம்மியாக இருக்கிறதுனால இது ஈஸியாக ஆட்களோட ஆள் கூலியும் நம்மளுக்கு அதையும் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்லில் கட்டும்போது நிறையா நேரம் அதிகம் எடுத்துக்கும். அதனால ஆள் கூலி நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி சிமெண்ட்டும் அதிகமாக தேவைப்படும். ஆனால் ஹாலோ பிளாக் கல் அப்படிங்கிறப்ப சிமெண்ட்டு எல்லாமே கம்மியாக தான் தேவைப்படும். பெரிய அளவில் இருக்கிறதால நல்லா நீட்டாகவும் குறைஞ்ச விலையில் நம்மளால் ஈஸியாக கட்டடத்தை கட்டி முடிச்சிட முடியும். இதனால் எல்லாருமே ஹாலோ பிளாக் கல் தயாரிக்கிறாங்க. இதுக்கான மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லி, சிமெண்ட்டு, கிறிஸ்டர் மண். இதை சிமெண்ட் 4 சட்டி, ஜல்லி 9 சட்டி, கிறிஸ்டர் மண் 6 சட்டி. இந்த அளவில் நம்ம கலவையை கலக்கி அந்த மிக்சர் மெஷினில் கொட்டி நம்ம கலவையாக்கிடணும். கலவையாக்கிட்டு ஹைட்ராலிக் மெஷினில் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலமாக கல்லில் அச்சில் அந்த கலவை ஊற்றி கல் உருவாகும். இது பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரத்தில் அந்த கல் காஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் வேறு இடத்துல வச்சுட்டு 3 தடவை தண்ணி தெளிச்சிட்டே வரணும். 7 நாளுக்கு அப்புறம் வெளியே வெயிலில் 3 நாள் காய வச்சு 10 நாளில் நம்ம கல் ரெடி ஆயிரும், விற்பனைக்கு தயாராகிரும். அதுக்கப்புறம் இந்த ஹாலோ பிளாக் கல்லை விற்றலாம். இது ரொம்பவுமே ஹைலி ப்ராஃபிட் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஹாலோ பிளாக் கல் பிஸ்னஸ் தான். இப்போ எல்லாமே இதற்கான மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லி, சிமெண்ட்டு, மணல் இது எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே எல்லா பக்கமே கிடைக்கும். நீங்கள் பக்கத்துலேயே வாங்குறப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் கம்மியாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் நிறையாவே வரும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டு மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% 70% வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வரும். மந்த்லி நீங்கள் 2 lakhs வரைக்கும் இதில் இந்த பிஸ்னஸ் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மிக்சர் மெஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 60,000 ரூபா செலவாகுது. அதுக்கப்புறம் 15 சென்ட் இடம் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லைனா நீங்கள் வாடகைக்கு கூட இடத்த நிறையா பக்கம் இருக்குது, வாடகைக்கு வாங்கி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போர் கண்டிப்பாக இருக்கணும். வாட்டர் நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி இந்த ஹைட்ராலிக் மிஷின் 1.5 லட்ச ரூபா வருது. மொத்தமாக அந்த ட்ரே, அந்த அச்சு, இது சட்டி இதெல்லாம் வாங்குறப்போ நீங்கள் மொத்தமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அதே மாதிரி முதல் மாதம் முதலில் கல் தயாரிக்கிறதுக்கு தேவையான சிமெண்ட்டு, ஜல்லி, மணல் இதெல்லாம் வாங்குறதுக்கு 5 லட்சம் தேவைப்படும். மொத்தமாக நம்மளுக்கு 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் 10 லட்சம் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம மந்த்லி 2 lakh வரைக்கும் ஏர்னிங் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இந்த ஹாலோ பிளாக் கல் பிஸ்னஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.